கடலூர் மாவட்டம் குள்ளஞ்சாவடி அருகே தனியார் பேருந்தும் வேனும் நேருக்கு நேர் மோதி விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அந்த காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. தனியார் தொழிற்சாலைக்கு பெண் ஊழியர்களை ஏற்றி சென்ற வேன் மீது பேருந்து மோதி விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். இந்த விபத்தில் 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருக்கிறார்கள். அவர்கள் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். கடலூர் மாவட்டம் குள்ளஞ்சாவடி அருகே பேருந்தும் வேனும் நேருக்கு நேர் மோதி விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகள் வெளியாகியிருக்கிறது. அதனை பார்த்து வருகிறோம். இதில் பயணம் செய்த 20க்கும் மேற்பட்டோர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். மோதிய வேகத்தில் வேனின் முன்பகுதியில் இருந்த பெண் பறந்து வந்து கீழே விழுந்த அந்த காட்சிகளும் வெளியாகியிருக்கிறது. விபத்தில் காயமடைந்த 20க்கும் மேற்பட்டோர் கடலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இவர்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாரிவள்ளல். வணக்கம். மேலும் விவரம். கடலூர் மாவட்டம் குள்ளஞ்சாவடி அருகே பூவானிக்குப்பம் என்ற ஊர்ல பாத்தீங்கன்னா இன்று காலை சரியாக 11 மணி அளவுல தனியார் பேருந்தும் வேனும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டது. அந்த மோதிய விபத்தில் கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட பெண்கள் காயமடைஞ்சு கடலூர் அரசு தலைமை மருத்துவமனையில சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அவர்களை வேளாண்மை மற்றும் உழவு நலத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் நேரில் சந்தித்து நலம் விசாரித்து அவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்குமாறு சொல்லியிருந்தாங்க. இந்நிலையில பாத்தீங்கன்னா அந்த பேருந்தில் இருந்த கேமராவில் பதிவான அந்த விபத்து காட்சியானது தற்சமயம் வெளியாயிருக்கு. இதுல பாத்தீங்கன்னா பேருந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது எதிரே வந்த வேன் மோதக்கூடிய காட்சியை பார்க்க முடியுது. அதுல பஸ்ஸில் இருப்பவர்கள் அந்த வேன் ஓட்டி வந்த டிரைவரால தான் அந்த விபத்து ஏற்பட்டிருக்குன்ற பேசிக்கொள்ளக்கூடிய காட்சி நம்மளால பார்க்க முடிகிறது. இந்த விபத்து இந்த CCTV தற்போது வெளியாகி ஒரு பரபரப்பாக பொதுமக்களிடையே பேசும் பொருளாக காட்சியளிக்கிறது.